ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதாவது ஆவணி மாசம் அப்படின்னாலே சிம்ம மாசம். சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாசம். அதனாலதான் சிம்ம மாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாசம். அதனால ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரு தானே முழு முதற் கடவுள். அவரு பிறந்த மாதம். இந்த 2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாசத்துல 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாசம். அது மாதிரி ஆடி கழிவடை முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும். இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்க போறார். செவ்வாய் கன்னி ராசியில இருக்கார். மாச கடைசி 29ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறார். புதன் கடகராசியில இருக்காரு. 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போய் 26 தேதி வரைக்கும் அங்க இருந்துகிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறார். சுக்கிர பகவான் மிதுன ராசியில குருவோட சேர்ந்து இருக்கார். 5ஆம் தேதி கடகராசிக்கும் பின்னர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு. குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாசம் முழுக்க மீனம், விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்துல பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும். பலத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னு இந்த மாசத்தை சொல்லலாம். அதாவது 12 ராசிக்காரர்கள்லயே ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு, அற்புதமான வாழ்க்கை அமைய போற ராசி அப்படின்னு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடகராசி தான். அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்கு. முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2வது வீட்டுல சூரியனும் கேதுவும் சேர போறாங்க. இதுல சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கார். அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது. அதாவது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் இல்லையா? இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சுல தைரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க பேசினாலே பாக்குறவன் அப்படியே ஆச்சரியப்பட்டுரும். மற்றவங்களை கவரக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பயங்கர தைரியம், தெளிவு. ஒரு கருத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை சரியா எடுத்து வைக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், வழக்கறிஞர்கள், பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களும் தங்களோட வாழ்க்கையோட உச்சத்தை தொட போறீங்க. ஒரு பெரிய வழக்கு இருக்கு, வழக்கறிஞரா இருக்கேன், இப்ப இந்த மாசத்துல வழக்கு வந்தது அப்படின்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவீங்க. எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் தட்டி தூக்குறது, அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் உங்கள்கிட்ட. பேச்சிலேயே பாத்தீங்கன்னா வாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். தன்னம்பிக்கையோட உச்சத்தை தொட போற ஒரு மாசம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பும் இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு டக்குன்னு அமைஞ்சிரும். இந்த வரன் அப்படிங்கறது உடனே அமைஞ்சு நம்மள ஆச்சரியத்தை கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க வெற்றி அடைய செய்யலாம். இந்த மாசம் தொடங்கி 5ஆம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே சுக்கிரன் வரார். லாபாதிபதி ராசிக்கே வரார். 4க்கும் 11க்கும் அதிபதி. புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்கிறாரு. வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க எல்லாம் வெளிநாடு போகலாம், கைகூடி வரும். அண்ணன் ஒருத்தன் விசா எடுக்கிறேன்னா, தம்பி ஒருத்தன், மாமா ஒருத்தன், மச்சான் ஒருத்தன், கூட்டாளி ஒருத்தன் விசா எடுத்து அனுப்புறேன்னா ஒன்னும் அமையல அப்படின்னுட்டு கிடந்தவங்களுக்கு கூட இப்ப விசா அப்படிங்கிறது உடனே கைக்கு வந்து பயணத்தை தொடங்கலாம். 10 ரூபா சம்பாரிச்சு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு. அது மாதிரி நிறைய அறிகுறிகள் அப்படிங்கிறது நல்லதா தென்படும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள், பெருசா ஒரு பிரச்சனை இருக்கு, ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் சாதாரண மருத்துவத்தால குணமடைய போறீங்க. நிறைய நகை நட்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னு கூட இந்த மாசத்தை சொல்லலாம். அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. மாதிரி 9ஆம் தேதி உங்களோட சொந்த ராசியிலேருந்து புதன் சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. அங்க போய் புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. 3க்கும் 12க்கும் அதிபதி 2க்கு போறாரு. அப்படிங்கிறப்ப கடன் அடையும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு போறார். கெட்டவனே நமக்கு காசு கொடுக்க போறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப கடனை உடனெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமா இருக்கு.
அது மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசியில செவ்வாய் இருக்கார். கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி தான். அதனால அவர் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வாரு. நிறைய பஞ்சாயத்துகள் சாதகமா முடியும். ஒரு சொத்து பாகம் பிரிக்கிறது, அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கிறது, ஒரு கொள்ளை இருக்கு, பரம்பரையா பொண்ணு இன்ன வரைக்கும் பாகம் பிரிக்காம பண்ணிட்டு இருக்கும், இப்ப பிரிக்கணுங்கிறப்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் இப்ப அதை நீங்க முடிவெடுங்க. கண்டிப்பா 4 பேர் சொந்த பந்தம் ஊர்ல பெரிய மனுஷன் வச்சு பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா தான் பஞ்சாயத்து முடியும். உங்க பக்கம் நியாயமும் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கும். உங்களோட முன்னேற்றம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். 29 தேதி வரைக்கும் செவ்வாயால இடம் பூமியால லாபம் இருக்கு. தரகு கமிஷன் ஏஜென்சி நடத்துறவங்க இவங்க எல்லாம் பெரிய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத அடையலாம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். செலவு அப்படிங்கறத கொடுக்கதான் செய்வார். சுப செலவுகளா தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. எப்படி அப்படின்னா பிள்ளைகளோட கல்விக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகளை ஒரு வெளியூருக்கு போய் படிக்க வைப்போம். நம்ம மாசம் ஒரு 5000 அனுப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா 6000 7000 8000 சமயத்துல 10,000 கூட அனுப்புற மாதிரி வரும். இந்த மாதிரி சுப செலவுகள், பெண் பிள்ளைகள் இருந்ததுன்னா ருதுவாகக்கூடிய காலகட்டம், சுப சடங்குகள் செய்யறதுக்கு உண்டான செலவு பண்ணணும். பிள்ளைகளுக்கு திருமண வயது இருந்ததுன்னா வரன் பார்க்கலாம், டக்குன்னு அமையும். இப்படி சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறைய வரும். 29ஆம் தேதி துளாராசிக்கு செவ்வாய் போயிடுறார். யோகாதிபதி சுகஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கிறப்ப தன்னம்பிக்கையோட உச்சத்தை தொழுவீங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள் விலகுவாங்க. ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மள போட்டு கொடுக்கறதுக்குனே ஒருத்தன் ஆபீஸ்ல இருப்பான். நம்மள்ட்ட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவான். நம்ம அந்தாண்ட போயிட்டோம்னா மேல உள்ள மேனேஜர்கிட்ட முதலாளிகள்கிட்ட போயிட்டு அவன் அப்படிங்க அவன் எப்படிங்க அப்படின்னு 1க்கு 2 அள்ளி போட்டு போற 4 பேர் இருப்பானு பார்த்தீங்களா. ஏடா என்கிட்ட சமரசம் பண்றதுக்குன்னே உங்க அம்மா அப்பா பெத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சினிமாவில் கூட அந்த மாதிரி இருந்தாங்க எல்லாம் இப்ப விலகிடுவாங்க. அது மாதிரி சொந்த தொழில் செஞ்சாலும் கூட நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அதுல கிடைக்கும். வாடகை கட்டடத்துல ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்கன்னா இப்ப சொந்த கட்டடத்துக்கு மாத்தக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு. அது மாதிரி ஆவணி 30 கடைசியில சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெறார். உங்களோட சொந்த ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பெறார். தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் போறாருன்னா தேக்க நிலையில இருந்த காரியம்லாம் நடக்கும். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் பாதியில நிக்குது அப்படிலாம் இருந்ததுன்னா அது இப்ப அடுத்த கட்டத்துல டக்கு டக்குன்னு வேலைய ஆரம்பிக்கலாம். ஒரு நகை அடவு வச்சிருக்கேன், மீட்க முடியல, போக முடியல, வர முடியல கிடக்கு அப்படின்னா அதையெல்லாம் இப்ப மீட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வகையில கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப வக்கரம் அடைஞ்சார். அப்படிங்கறதால வீடு கட்டுமான பணியில சின்ன சின்ன தேக்கத்தை கொடுக்கதான் செய்வாரு. பிரச்சனை இல்ல. கடகடன்னு கட்டினா கண்டிஸ்டி விழுவும், மொல்ல கட்டினாதான் அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கறது அமையும். அதனால வர்ற தடங்கள் கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போங்க. இந்த மாசத்துல 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. அன்றைய தினம் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி, எருக்கம்பூ மாலை சாத்தி, நெய்வேத்தியமா கருப்பு கொண்ட கடலையும் கொழுக்கட்டையும் செஞ்சு வணங்கிட்டு வாங்க. அற்புதமான மாசமா இருக்கும், கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.